ஏன் ரொம்ப வேலையா? அம்மா தேடுவாங்க, எனக்கு சாப்பாடு நேரம் ஆச்சு. அத்தா அரிசி வாங்க இப்பதான் கடைக்கு போயிருக்காங்க. நான் விட பரமாட்டுமா? நீயா? ஆமா, கேரியர் இல்லாம, கரண்ட் இல்லாம, பிளேட் இல்லாம நானே பரிமாற போறேன். எப்படி? இப்படி இது சோறு சோறு நிச்சா, இது பருப்பு பருப்பு நிச்சா, இது ரசம் ரசம் நிச்சா, இது நெய் நெய் நிச்சா, இது மோரு மோரு நிச்சா. எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூ. இது என்ன பழைய காலத்து விளையாட்டா இருக்கு? இதே புதுசா விளையாடலாம். எப்படி? இப்படி இது சோறு சோறுச்சான், இது பருப்பு பருப்புச்சான், இது நெய் நெய்ச்சான், இது ரசம் ரசம்ச்சான், இது மோர் மோருச்சான். எல்லாத்தையும் வச்சு கடைஞ்சு சரி சாப்பிட்டாச்சு. நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூருது ஜீவா கை ஊருது. நீங்க ரொம்ப மோசம். இனிமே உங்களை பார்க்க மாட்டேன், உங்களோட பேச மாட்டேன், போங்க. நீ பார்க்காம போறி இது நியாயமா? உன் பாட்டாத்தான் பாடுறேன் நெடு நேரமா. மாசம் தேதிதான் பார்க்க வேணுமா நீ பேச? மாலை நேரத்து ஈர காத்துல நான் கூச. நான் பார்க்காம போவனா ஒரு ஓரமா? உன் பாட்டாத்தான் பாடுறேன் பல வாரமா. பார்த்து பேசி நான் வீத்து ஊத்துதே என் தேகம். பாலசூரியம் போல காயுதே உன் தேகம். நீ பார்க்காம போறி இது நியாயமா? நான் பார்க்காம போவனா ஒரு ஓரமா? தலையில சூடு நான் ஏறுது பாரு. உணர்ச்சியை நீதான் உசுப்புவதென்ன? உள்ள கதவுகளை மெல்ல திறக்கிறியே. வெள்ளம் வருகையிலே மழையை அடக்கிறியே. 4 பேர்கள் பார்க்கும் போது மானம் போகுமே. நீ பார்க்காம போறி இது நியாயமா? உன் பாட்டாத்தான் பாடுறேன் நெடு நேரமா. பார்த்து பேசி நான் பேச்சு ஊத்துதே என் தேகம். பாலசூரியம் போல காயுதே உன் தேகம். நீ பார்க்காம போறி இது நியாயமா? நான் பார்க்காம போவனா ஒரு ஓரமா? பசிக்கிற நேரம் படைச்சிட வேணும். இன்னும் காத்திருக்க என்னால் ஆகலையே. நாம் பார்க்காம போவனா ஒரு ஓரமா? பாட்டாதான் பாடுறேன் புது வாரமா. மாசம் தேதிதான் பார்க்க வேணுமா நீ பேச?
காத்துல நான் கூச நீ பார்க்காம போறி இது நியாயமா நான் பார்க்காம போவனா ஒரு ஓரமா தொடாதே. எங்க மாமாக்காரு பார்த்தாருன்னா திட்டுவாரு. ஆமா நீ யாரு? கோடீஸ்வரனுக்கு நான் 2வது சம்சாரம். அவன் கெட்ட கெட்டுக்கு 2 சம்சாரம். உன் பேர் என்ன, ஊர் என்ன? பங்கனப்பள்ளி பங்காளி பாப்பா. நான் மாம்பழ கடை வச்சிருந்தேன் பங்கனப்பள்ளியில. ஒரு சமயம் கோடீஸ்வரனு மாம்பழம் வாங்குறதுக்காக என் கடைக்கு வந்தாரு. மாம்பழம் வாங்குறதுக்கு போகலாம் என்ன வாங்கிட்டு வந்துட்டாரு. ஜக்கு இல்ல ஜக்கு. ஏய் நீ யாரு? நான் ஜக்கோட மாமனாரு. எங்க அவன் ஜக்கு? रूप तेरा मस्त है ना, प्यार मेरा दीवाना. யாரியா நீங்க? நான் ஜக்கோட மாமனாரு. இங்க எதுக்கு வந்துக்கிற கையவா? அந்த ஜக்கு பைய ஒரு சாதாரண வெள்ளாட்ட இங்கிலீஷ் பேசுற ஆடுன்னு சொல்லி என் தலையில கட்டிட்டான். இன்னைக்கு அவனை 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். ஆமா இவ்வளவும் கேக்குறிய? நீ யாரு? நான் கோடீஸ்வரனோட 3வது சம்சாரம். 3வதா? நீ ஏன் பாத்தற? அந்த ஆளுக்கு வசதி இருக்கு, கட்டிக்கிறாரு. ஏய் ஆம்பளைங்க இல்லாத வீட்டுல வந்து கரெக்டா பண்றீங்களா? வெளிய போங்க. நீங்க போகலன்னா நாங்க போலீஸ்க்கு போன் பண்ணி எங்களை கற்பழிச்சிட்டு தான் சொல்லுவோம். 5 லட்சம் ரூபாய் மானநஷ்ட வழக்கு கேட்போம். நமக்கு அவ்வளவு கொடுப்பாங்களா? சும்மா கேட்டு வைக்கிறது தானே. கடைசியில 2000 ரூபாய் கிடைச்சாலும் ஓகே. ஐயோ இது போலீஸ் கேஸ் ஆயிடும் போல இருக்கு. வாங்க இன்னொரு நாளைக்கு வந்து கடனை வசூல் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா எனக்கு போலீஸ் தான் பயம். நட போங்க போங்க. சீக்கிரம் இந்த ரெட்டச்சடக்காரிய செட்டப் பண்ணிட வேண்டியதுதான். ஆளு சந்தன கட்ட மாதிரி இருக்கா, கடத்திட வேண்டியதுதான். இந்த ஒத்த ஜட பயங்கரமான நாட்டு கட்டியா இருக்கா, ஒரே அமுக்க அமுக்கிடுவோம். ரொம்ப நேரமா நிக்கிறீங்க, உட்காருங்க. பொம்பளைங்க எல்லாம் ரொம்ப நேரம் நிக்க கூடாது. நீங்க தான் ஒரிஜினல் பொம்பளை, நீங்க உட்காருங்க. என்ன சிரிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். வத்தி பொட்டி வச்சிருக்கீங்களா? வத்தி போட்டியா? ஏன் காப்பி போட போறீங்களா? தம் அடிக்கணும். அப்படியா? அதுக்கு. உங்ககிட்ட இன்னொரு சிகரெட் இருக்கா? யாருக்கு? எனக்கு. நம்மளை விட மோசமான பாத்தியா இருக்கும் போல இருக்கு. இந்தாங்க. சில்லறவில் சார். நல்லா எடுக்கிறீங்களே, ரொம்ப வருஷமா சிகரெட் எங்க அப்பா கிட்ட எடுக்கிறீங்க. இருந்து நான் கத்துக்கிட்டேன். மோசமான அப்பன். அங்க என்ன தாத்தா? ஐயோ என் சம்சாரம் குரல். ஐயோ எங்க சித்தி வந்துட்டாங்க. சித்தியா? நீ யாரு? நான் தான் ஜக்கு. நான் தான் கோடீஸ்வரன். அம்மா மகளே மகளே வாங்க ஓடிடுவோம். ஐயோ என்ன சொந்த பொருளே கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தா தொலைச்சிருவாரு. வயசு பொண்ணு கல்யாணத்துக்கு நிக்கிறா, பொம்பளை வேஷம் போட்டா ஊரை ஏமாத்துறேன். உனக்கு வெக்கமா இல்ல? நான் மட்டும் பொம்பளை வேஷம் போடல, என் பையனும் பொம்பளை வேஷம் போட்டான். நல்லா இருந்தான் கவர்ச்சியா. பாவி என்ன காட்டி கொடுத்துட்டியே, நீ எனக்கு அப்பனே கிடையாது. பின்ன என்ன சித்தப்பனா? எட்டப்பன். வாய மூடுற. ஒருத்தர் வாய மூடுறதுனால ஊர் வாய மூணது ஆகாதரா. சக்கரவர்த்தி பெரிய கோடீஸ்வரன். அவனுக்கு எத்தனை மில் இருக்கு? 5, எஸ்டேட் 6, பங்களா 7, தியேட்டர் 8, கார் 9, கம்பெனி 10. பெரியப்பா இதுக்கு மேல எதுவும் சொல்லிடாதீங்க, எனக்கு 10க்கு மேல என்ன வராது. இத்தனை இருந்தும் தம்பியினுடைய குடும்பம் 5க்கும் 10க்கும் ஊர்ல கை நீட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? 20, 25 கொடுக்க மாட்டேங்கிறாங்க தான் அர்த்தம். வாய மூடுற. இதனால யாருக்குடா அவமானம்? ஜக்கு ஜக்கு இல்ல எங்கடா இருக்க? ஏயா என்னையா மரியாதையில பேசுற? உனக்கு என்னடா மரியாதை? என்ன ஏமாத்தி இந்த ஆட்டை ஏன் தலையில கட்டி நல்ல வேளை என் பையன் ஆட்டை வித்தான். யானையை வித்திருந்தா அதை தூக்கிட்டு அலைய முடியுமா? என் பையன் நானே இஷ்டேன். உங்களை நம்பித்தானே சம்பந்தி இந்த கபோதி பயலுக்கு என் பொண்ணை கொடுத்தேன். இவன் அவளை வாழா வட்டி ஆக்கிட்டாங்க. கவலைப்படாதே, இன்னும் ஒரு வாரத்துல இதுக்கு ஒரு வழி பண்றேன். உங்க மூஞ்ச பார்த்தானே நான் பொண்ணு கொடுத்தேன். பின்ன முதுக பார்த்தா பொண்ணு கொடுப்பாங்க. பாத்தீங்களா உங்க எதுக்காக எப்படி பேசுறாங்கன்னு? இன்னும் ஒரு வாரம் அவகாசம் தர்றேன், அதுக்குள்ள என் பொண்ணுக்கு வாழ்க்கை தரணும். அப்படி இல்ல இந்த ஆட்டை 5000 ரூபாய்க்கு வித்து தரணும். ஆமா நான் வர்றேன். இவன் பொண்ண வாழ வைக்க வந்தானா இல்ல ஆட்ட வைக்க வந்தானா? நான்சென்ஸ். உன்னதான் சொல்றாரு. ஏண்டா டேய் வா, அந்த ஆட்டை எப்படி 5000 ரூபாய்க்கு வித்த? ரொம்ப சுலபம். எப்படிடா? நீ சாயங்காலம் 5000 ரூபாய் பணத்தோட மைதானத்துக்கிட்ட வா, இங்கிலீஷ் பேசுற ஆடு உனக்கும் தரேன். நம்ம கையில 1000 ரூபாய் கொடுத்தா தெலுங்கு பேசுற மாடே இருக்கு. வேணுமா? வேணாம், நான் உங்க அப்பேன். என்ன கோடீஸ்வரன், என்ன இந்த தெருக்கோடியில் அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க? கடன் வாங்குறதுக்கா டெல்லிக்கு போனேன். கிடைச்சதா? அவரு கடன் வாங்குறதுக்கா அமெரிக்கா போயிட்டாரு. கிழிஞ்சது. என்ன பாதி பக்கத்து மீச கிழிஞ்சிருக்கு?